அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. மனப்பயிற்சியும் சாதனையும். ஹிப்னாட்டிசம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது மனிதனை ஒரு மயக்க நிலைக்கு, அரை தூக்க நிலைக்கு அழைத்து சென்று அவன் மனதிற்கு சில கட்டளைகளை பிறப்பிப்பதாகும். மனம் அரை தூக்க நிலையில் இருக்கும்போது கண் மூடி இருக்கிறது. நமது புலனறிவு நமக்கு இருப்பதில்லை. அப்போது ஆழ்மனம் விழித்த நிலையில இருக்குது. யோசனைகளை, கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்குது. அப்போது ஹிப்னடைஸ் செய்பவர், நீங்கள் இப்போது வட துருவத்தில் இருக்கிறீர்கள், அதன் குளிரை உணர்கிறீர்கள் என்று சொன்னால் உடனே ஹிப்னாட்டிசம் செய்யப்பட்ட மனிதர் குளிரால் நடுங்குகிறார். உடல் விடவிடக்குது. ஹிப்னடைஸ் செய்பவர், உனது சுண்டு விரலில் உஷ்ணம் ஏற்படுகிறது, கொப்பளம் தோன்றுகிறது என்று கூறினால் அதில் இருக்கும் மருத்துவர் அந்த ஒரு தெர்மாமீட்டரை கொண்டு உஷ்ணம் ஏறி இருப்பதை சோதிக்கலாம். ஆழ்மனம் எதை விரும்புகிறதோ அதை நிறைவேற்றுகிறது. ஒரு நல்ல கண்ணியமிக்க மனிதனை ஹிப்னாடைஸ் செய்து நீ விழித்து எழுந்ததும் கோமாளி போல பார்ட்டியில் ஆடுவாய் என்று சொன்னால் அவன் தூக்க நிலையிலிருந்து எழுந்ததும் பார்ட்டியில் கலந்து கொண்டு கோமாளி போல ஆடுவதை காணலாம். இதிலிருந்து ஹிப்னடைஸ் செய்வது ஏதோ எளிது என்று யாரும் எண்ணிட வேண்டாம். நமது ஊரில் பெண்களை ஹிப்னடைஸ் செய்து எங்கும் அழைத்து சென்று விடலாம் என்று சில அறியாதவர்கள் ஆசையுடன் கூற கேட்டிருக்கிறேன். ஒரு நபரது பூரண ஒத்துழைப்பு இல்லாமல் ஹிப்னடைஸ் செய்ய முடியாது. ஒருவரது பூரண ஒத்துழைப்பு இருக்கும்போது பின் ஏன் ஹிப்னடைஸ் செய்ய வேண்டும்? அப்படியே ஹிப்னடைஸ் செய்யப்பட்டாலும் மனதின் ஆழ்ந்த நம்பிக்கைகளுக்கு எதிராக உடலுக்கு எந்த காரியம் செய்யப்பட்டாலும் உள்ளமும் உடலும் இதை எதிர்த்து ஹிப்னடைஸிலிருந்து வெளிவந்துவிடும், தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஹிப்னாட்டிசத்தை இங்கு நாம் விவரிக்கும் காரணம் நமது ஆழ்மனதிற்கு இருக்கும் அபார சக்தியை விளக்கவே. புலியை கண்டு பயந்து மனிதனின் கதையை முன்பு பார்த்தோம். ஆழ்மனத்திற்கு உண்மை, கற்பனை என்ற அக்கறை எதுவும் இல்லை. எந்த கற்பனையை நாம் ஆழ்மனதில் போட்டாலும் அதை நிஜமாக நம்பி நிறைவேற்றும் அபார சக்தி கொண்டது ஆழ்மனம். பழைய நிகழ்ச்சிகளை மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வரும்போது அத்துடன் அந்த உணர்ச்சிகளையும் நாம் அனுபவிக்கிறோம். ஹிப்னடைஸ் செய்யப்பட்டவன் வட துருவத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணத்திலிருந்து குளிரை உணர்வது போல ஆகவேதான் நமது ஆசைகளை, லட்சியங்களை பற்றி அடிக்கடி தீவிரமாக சிந்திக்கும் போது அதில் உணர்ச்சி கலந்ததாய் இருக்கணும். ஆனால் நடைமுறை ஆழ்மனதிற்கு எண்ணங்களை புகவிடும் ஒரே முறை நமது நினைவு மூலம் மட்டும்தான். சதா ஒன்றை பற்றி திரும்ப திரும்ப நினைப்பதே வேண்டுகோளாய், பிரார்த்தனையாய் ஆழ் மனசுல புகுந்து பலனை தருது. இப்படித்தான் விஷயங்கள் ஆழ் மனசுல இறங்குது. ஒரு சோதனையில பாஸ்கெட் பால் விளையாடுபவர்களை இரு பிரிவாக பிரிச்சாங்க. ஒரு பிரிவுக்கு தினம் மனத்தால் ஒரு 5 நிமிடம் பந்து விளையாடு மாறும், பந்தை கூடையில் போடுமாறும் கூறினார்கள். மற்ற பிரிவுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்கல. இவ்விரு பிரிவுகளையும் பலமுறை விளையாட செய்ததில் மனத்தால் பயிற்சி பெற்ற பிரிவே வெற்றி பெற்றது. மனத்தால் திரும்ப திரும்ப எண்ணுவது மிக்க பலன் தருது. காரோட்ட கற்றுக்கொள்ளும் போதும் விமானம் ஓட்ட பயிற்சி பெறும் போதும் மனப்பயிற்சி செயலை எவ்வளவு எளிதாக்குது என்பது தெரிய வரும். வட்டப்புள்ளியை குறித்து அம்பு எறிவோரும் கால்ஃப் பந்து விளையாடுவோரும் தங்கள் வெற்றிக்கு மனப்பயிற்சியே காரணம் என்கின்றனர். ஆகவே எதை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அதில் வெற்றி பெறுவது போல அடிக்கடி மனப்பயிற்சி செய்யுங்கள். இம்மனப்பயிற்சி விளையாட்டில் மட்டும்தான் பயில வேண்டும் என்பதில்லை. எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அதற்கேற்ப நாம் மனப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். மனப்பயிற்சிக்கு பதில் பல இடங்களில் இதற்கு ஒரு வடிவம் கொடுத்து பல விஷயங்களை நாம் சடங்குகளாக செய்கிறோம். பல சடங்குகள் உண்மையிலேயே நமது மன எண்ணங்களுக்கு புற வடிவம் கொடுக்கப்பட்ட செயல்களாகும். மனசுல நாம் அடைய விரும்பும் கடைசி நிலையை படம் பிடித்து விட்டால் போதும் என்று சைக்காலஜிஸ்டுகள் கூறுகிறார்கள். நாம் அடைய விரும்பும் நிலையை மனதில் தெளிவாக்கி அப்படத்தை மனக்கண் திரும்ப முன்வைத்தால் நமது ஆழ்மனம் மற்றைய காரியங்களை தானே நிகழ்த்துது. வாழ்க்கையில வெற்றி பெற்ற பலரும் அவர்கள் எழுதிய எல்லா புத்தகங்களிலும் வலியுறுத்தி கூறும் உண்மை இதுதான்.
கால்ஃப் பந்து விளையாடும் அமெரிக்காவின் தலை சிறந்த விளையாட்டு வீரர் கூறுகிறார், கால்ஃப் பந்து போய் குழியில் விழுவதைத்தான் எண்ணிக்கொண்டிருப்பேன். அந்த நினைவு என் உடல் இயக்கத்தையே ஆட்டி படைத்து சரியானபடி பந்தை அடிக்கிறது என்று நம்புகிறேன் என்கிறார். அருகருகே உட்கார்ந்து கொண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த இருவரில் ஒருவர் மீன்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர் தூண்டிலில் ஏதோ 1-2 மீன் விழுந்து கொண்டிருந்தது. அதிகமாக மீன் பிடித்தவரை பார்த்து, என்ன தந்திரம் செய்கிறீர்கள், இவ்வளவு மீன் விழ என்று கேட்டதற்கு அவர் சொன்னாரு, நான் தண்ணீருக்கு அடியில போய் தூண்டிலில் மாட்டிக்கொள் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். மீன்கள் ஒன்றை மாற்றி ஒன்று மாற்றிக்கொள்வதாக மனதில் படம் ஓடுகிறது என்று. மனப்பயிற்சி போலவே நாடக ஒத்திகையும் சோற்றுக்கு தாளம் போட்ட நடிகர் ராஜா வேடம் போட்டுக்கொண்டு ராஜாவாக வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதை நீங்கள் கண்டதில்லையா? கதாநாயகர்களாக நடித்தவர்கள் நாயகர்களாகவே நிஜ வாழ்வில் மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். பெண் வேடம் போட்ட பிலிப் வில்சன் என்ற பெரிய அமெரிக்க காமெடியன் பெண் வேடம் தன் பர்சனாலிட்டியே மாற்றிவிடுவதாக அதை விட்டுவிட்டார். எப்படி மனசுல எண்ணுகிறோமோ பயில்கிறோமோ அப்படியே நாம் ஆகிறோம். அதுதான் உண்மை. வாழ்வில் நாம் எப்போதும் ஏதோ ஒருவித நாடக பாத்திரத்தை தான் ஏற்று நடித்து வருகிறோம். நம்மை பற்றி நாமே கொண்டிருக்கும் எண்ணம் தான் இப்பாத்திரம். பலர் வெளியுலகில தாலுகா ஆபீஸ் குமாஸ்தாவாகவும் பள்ளி ஆசிரியராகவும் பாத்திரமேற்று உழவுகிறோம். நம்மை பற்றி நாமே கொண்டிருக்கும் எண்ணத்தான் பலர் அழுது புலம்பும் பாத்திரத்தை பயந்து சாகும் தான் நாடக வேடத்தை நம்பிக்கையின்மை இயலாமை என்ற பாத்திரங்களை ஏற்று வாழ்கிறோம். குளிப்பது கூழானாலும் பெருக்குவது தெருவானாலும் நாம் நமது எண்ணங்களால் மனோநிலையால் நாம் அரசனாக உழவ வேண்டும். நம் எண்ணம் மாறும்போது சூழ்நிலை மாறுகிறது. நம் எண்ணம் உயரும்போது நம் சூழ்நிலை உயர்கிறது, நாம் உயர்கிறோம். ஆகவே ராஜா வேடம் போடுங்கள். உங்களுக்கு பிடித்த லட்சிய மனிதனை, லட்சிய தலைவனை மனசில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில நீங்கள் ஒரு நல்ல பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடியுங்கள். வாழ்க்கையும் சூழ்நிலையும் மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். Thanks for watching. Please subscribe our YouTube channel.